வராண்டு இந்த ஏரியாவே மேலே போனால் வச்சுக்கோண்ணா, மேலே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ பிளேசஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். மேலே வெயிலுக்கண்டி ஒரு இடம் கட்டி வச்சிருக்காங்க. அப்பா கண்டிப்பா, ஆனால் பாத்ரூம் கிடையாது. பாத்ரூம் இல்லை. அதுதான் பாத்ரூம் அவங்க நான் பார்க்கவே பாத்ரூமே இல்லை. இல்லை இங்கே ஜெயிலு கூட இல்லையா? இல்லை, பாத்ரூமே இல்லை. அப்படி போக வச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரியல. இங்கதான் அடிச்சிருக்கணும். இப்போ ஒரு சுற்றுலா தலமா இது இருக்கு. அந்த காலத்துல இந்த தீவுல வந்து மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றத தாண்டி இங்க இருந்த மக்களுக்கும் உலகத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்றது என்று சொல்லப்படுது. ஏன்னா யாரும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க வந்து மேக்ஸிமம் வந்து அதிகம் வேலை வாங்குவாங்க. ஓகே 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 ஓகே. அது அந்த காலத்துல வந்து இதுவும் ஒரு தண்டனை தான். ஃபுல்லா நீ வேலை வந்து வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மேலே இருக்குல்லன்னா இதுவும் இந்த ஆங்கிளையும் ஃபுல்லா கட்டி ஃபுல்லா அடிக்கிறது அடிச்சு அடிக்கிறது தான் ஃபுல்லா. அதை பிரதிபலிக்க மாதிரி தான் இதை வச்சிருக்காங்க. அதாவது இதுவும் ஒரு டாட்டூ பார்க்கவே பாவமா இருக்குது. ஒரு சிலை அப்படின்னும் போதே நமக்கு அவ்வளவு கவலையா இருக்குது பார்க்கும்போது. பாருங்க எப்படி இருக்கு. இப்போ இதுல ஒரு பாருங்க திறக்கவே இல்லாது. மேக்ஸிமம் குறிப்பிட்ட ஆயில் தேங்காய் எடுக்கணும். ஒரு ஆயில் எடுக்கணும். அந்த எண்ணெய் எடுக்காட்டி அடிக்கும் ஃபுல்லா அடிப்பாங்க நினைக்கிறேன். அடிச்சுட்டு பல விஷயம் பண்ணுவாங்க நினைக்கிறேன். மேக்ஸிமம் காலையில் வந்து நாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் கிடைக்காது. ஒரு டைம் ஒரு கஞ்சி தான் கிடைக்கும் சாப்பாடு. அவ்வளோதான். ஒரு டைம் ஒரு கஞ்சி, அதுக்காக எதுவும் கிடைக்காது. மாடி கட்டிடம் பாருங்க. ஆனா இப்போ வந்து நன்றிக்கு இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளோ பாக்குறதுக்கு இன்னும் அப்படியே இருக்கு. இப்படி இருக்கு. அப்படியே திருத்திருக்காங்க. அந்த உடைபாடெல்லாம் வந்து திருத்திருக்காங்க. அப்படியே லைட்டா கொஞ்சம் பெயிண்ட் டிசைன் பண்ணிப்பா. சூப்பராக பார்க்கறது அவ்வளோ அழகா இருக்கு அந்த இடம். இது வந்து தண்டனை வழங்குற இடம் அப்படின்னு சொல்றாங்க. தண்டனை அப்படின்றத விட வேலை ஏழாம் சொல்லலாம். வந்து இந்த இடம் சொல்லலாம். நம்ம தேங்காய் வந்து உரிக்கிறதுல தேங்காய் அந்த எண்ணெய் எடுப்பாங்கல்ல, அந்த சட்டி இருக்கிறது எண்ணெய் மட்டும் இங்க எண்ணெய் இங்கே வரும். இங்க எடுக்கிறது இது வந்து ஒரிஜினல் அந்த காலத்து இதாது. ஆமா, அந்த டைம்ல இன்னும் ஒரிஜினலுங்க. இரும்பு தான். இரும்பு இன்னும் அவ்வளவு வெயிட். இது இந்த காலத்துல இன்னும் பாவிக்கிறாங்க. இன்னும் அவ்வளவு வெயிட் தூக்கவே முடியாது. அவ்வளவு வெயிட். இது அந்த ஒரிஜினல் கல் தான் வச்சிருக்காங்க. ஒரிஜினல் கல் அந்த காலத்துல இருந்த ஒரிஜினல் கல். இது வந்து இந்த இதை வச்சுதான் வந்து நம்ம தேங்காய் இருக்குல்ல, தேங்காயோட கயிறு சொல்லுவாங்க. கயிறு சுத்துறது. அந்த கயிறு இது நம்ம நாள்லயே பாவிச்சது. ஆமா, அப்போ உள்ளது. பாருங்க, இதெல்லாம் ஜெயில இருந்தோம். அந்த அதுல பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் இருக்கும். எல்லாமே அது மாதிரி இருக்கும். இந்த இதுவும் கூட அப்படிதான். இதே அப்புறம் வந்து சீம் தானே. அதே அந்த எண்ணெய் வந்து எவ்வளவு எண்ணெய் உரிக்கணும். அவங்க டைம்ல வந்து நீங்க எவ்வளவு எண்ணெய் உரிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்படி இங்க இந்த மாதிரி அடிப்பாங்க, சாட்டையில அடிப்பாங்க. இது ஒரு தண்டனை பாருங்க. எப்படி பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு கொடூரமான தண்டனை பாருங்க. உண்மையா அடிக்கிற அடி செம்ம தாரமா அடிப்பாங்க. வந்து உங்க தோலை உறிஞ்சிரும். ஏன்னா ஒரு டைம் கஞ்சி தான் கிடைக்கும். ஒரு டைம் கஞ்சி தான். அதுக்கடுத்து என்ன வேலை பார்க்கல வச்சுக்கோ, அடிச்சுட்டே கொண்டு பாருங்க. காலை பாருங்க எப்படி லொக்கண்டு பாருங்க. பலகையை போட்டு அப்படி லொக் பண்ணிடுவாங்க. காலை ஃபுல்லா லாக் ஆயிரும். அங்கிட்டு மேல கீழே கீழே மேல லாக் ஆகும். ஃபுல்லா வந்து இஞ்சி போடுறதுன்னு வச்சுக்கோன்னா நம்ம ட்ரெஸ் யூனிஃபார்ம் சாக்குண்ணா. சாக்குன்னு தெரியல. நம்ம அரிசி மூட்டை இருக்குல்ல, அரிசி மூட்டை அதுல சச்சி தான் போட்டிருக்காங்க அந்த நாள்ல. அப்போ இதான் சும்மாவே கடிக்குமே. இது அரிக்கும்னா இந்த கொசு வச்சு வச்சுங்க அளவு உள்ள போயிரும்னா அந்த மாதிரி நான் ட்ரெஸ்ஸஸ் இருந்து ஃபுல்லா. ஆத்தாடி, இங்க இருக்கிற இந்த காலநிலைக்கு அவ்வளவு கஷ்டம். நான் அந்த அளவுல எந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு தண்டனை. அது வந்து சும்மா கையை கட்டி கொண்டு நிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. பாருங்க, பாருங்க இந்த கை இங்க ஃபுல் லாக்கு, கால் லாக்கு. மனசு இருக்க முடியாதுன்னு கால் இருக்கவும் இல்ல. நீ இப்படியே தான் நிக்கணும். லாக் பண்ணிட்டு இங்க லாக் பண்ணிட்டு எப்படி போவீங்க? இப்படிதான் தெரியும். இது பாருங்க, இங்க பாருங்க. இதுவும் கஷ்டம் தான். இந்த கையை ரெண்டையும் பாருங்க. இதுவும் அதே மாதிரி ஒன்றுதான். சேம் அதே போகணும் தான். வித்தியாசமானது. இது அதே தான். சேம் தான். பாவனா மாடியோ. ஆனா டிஸ்டல் நம்மனால ஒரு ஜஸ்ட் ஒரு குச்சில் அடிச்சா எப்படி இருக்கணும்? வலிக்காதா? சாட்டை அடிக்கிறாங்க, அடிச்சுட்டே இருக்காங்க. கண்டினியூ சாட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த காலத்துல இப்படி எல்லாம் தண்டனைகள் இல்லை. இப்படியெல்லாம் இல்லவே இல்லை. சொல்ல முடியாது. நான் இவ்வளவு பாவம், இவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆனா சுதந்திரத்துக்காக போராடினவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டிருப்பாங்க.
ஆனா இதுக்குள்ள நிக்கவே அப்படியே கூசுது உடம்பெல்லாம். மனசுல வந்து சொல்லுவோம்ல தூக்கு போடுறது, அந்த இடம் தான் போக போறோம் வந்து. ஐயோ அதாவது இந்த ஜெயிலே தண்டனை அதுக்கு மேலே பண்ணோம். மேக்ஸிமம் வந்து சுடுறது அப்படியே வந்துருக்கு. அவ்வளோ வந்தாச்சு. இங்கதான் வந்திருக்கோம். வந்து இந்த வராங்க, இந்த இடம் தான் தூக்கு போடுற இடம். தூக்கு போடுற இடம். கீழே போட்டு வந்துடும். அதுக்கு மேல தூக்கு போடுவானா கீழே வந்து அந்த பாடிஸ்லாம் எடுக்கிறதுலாம் கீழே தான். கீழே போகலாமா? இது வந்து அந்த காலத்து தூக்கு மேடை. மேலே வந்து தூக்கு போட்டுருவாங்க. பாடிஸ் எல்லாமே கீழே இருந்து கீழே தொங்கும். இந்த இடத்துல பாடி தூங்க எடுக்கிறது. இந்த இடத்துல தெரியுதா தண்ணி, இங்கெல்லாம் இந்த ரத்தம் தொங்கும். மேசி வந்து இந்த இதுக்குலன்னா இந்த இருக்கு இழுக்க வேண்டியதான். காலத்துல மாட்டிடுவாங்க. இந்த நாங்க கீழே பார்த்தது வந்து இப்படியே திறந்துரும் மேல வந்து கரெக்ட் பண்ணி மாட்டிடுவாங்க. கருவி இழுக்க வேண்டியதான். 3 நிமிஷம் அவ்வளவுதான். டோட்டலி 3 தூக்கு கயிறு. 3 தூக்கு கயிறு. இந்த இடம் தான் பாருங்க. இந்த இடத்துல படிச்சு தூக்கு. நான் நினைக்கிறேன் ஒரே இடத்துல 3 பேர் தூக்குல போடலாம்னு நினைக்கிறேன். சேம் டைம் 3 பேர். சேம் டைம் 3 பேர். சரி, நான் இதுக்கு மேலே போவோம். மேலே ஜெயிலை போட்டு காட்டலாம். டோட்டலி வந்து உள்ள மேலே வந்து நம்ம எவ்வளோவே ஜெயில் இதானா? ஜெயில் தானா? கட்டிடம் தானா? ஆமாண்ணா. டோட்டலி வந்து மொத்தம் 7 இது இருந்துச்சுண்ணா. பிளேஸ் இப்போ வந்து மொத்தம் 5 தான் இருக்கு. மொத்தம் 2 உடைச்சிட்டாங்க. பழுதாயிருக்கு. இதுல இருந்து மொத்தம் 5 இருந்தது. 5 இருக்கு. 5 இருக்கு. பாருங்க எவ்வளவு தூரம் பாருங்க. இங்க பாருங்க ஆத்தாடி 3 மாடி கட்டிடம். கீழே 1 2 3 இவ்வளவு பெரிய கேமரா உண்டு இந்த ஏரியாவே. அப்புறம் மேலே போனா வச்சுக்கோண்ணா, மேலே வச்சுக்கோங்க. மேலே எவ்வளோ பிளேசஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். மேலே போகலாம். இவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. இவ்வளவு நீளமான கட்டிடம். ஒரு இதுல வந்து மேக்ஸ் வந்து 1 2 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 2 பேர் தான். அவ்வளவு ஜெயில் இருக்கு. ஜெயிலுக்கண்டி ஒரு இடம் கட்டி வச்சிருக்காங்க. அப்பா கட்டிருக்காங்க. ஆனா பாத்ரூம் கிடையாது. பாத்ரூம் இல்ல. அதுதான் பாத்ரூம் அவங்க நான் பார்க்கவே இல்லை. பாத்ரூமே இல்லை. இல்ல இங்க ஜெயிலு கூட இல்லையா? இல்ல, பாத்ரூமே இல்ல. ஐயோ அப்படி வச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரியல. இங்கதான் அடிச்சிருக்கணும். ஃபுல்லா இருக்கணும். இல்லாட்டி வந்து நம்ம இருக்கும்ல சாப்பாடு பிளேட் சொல்லுவாங்க, தட்டு சாப்பாடு அதுலயே பண்ணிருக்கோம். இவ்வளவு ஒரு ஆப்ஷன் கிடையாதுல்ல. வேற ஆப்ஷனே இல்லை. நான் எங்கேயுமே பார்க்கல பாத்ரூம். இப்ப நீங்க உள்ள பார்க்கலாம். இங்க வாங்க. இங்க உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தோடனே இங்க எங்கேயும் பாத்ரூம் கிடையாது எங்கேயுமே. இப்ப வந்து ஒரு சின்ன ரூம் இருக்கு. ரூம் வந்து வச்சுக்கோங்க, இது ஊத்துறோம் சாப்பாடு பிளேட் வந்து அந்த மாதிரிதான் இருக்கு பார்க்க போனா. ஏன்னா இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே விசித்திரமா இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஜெயில் தான். கொடூரமான விஷயங்கள் நடந்தேறிய ஒரு சிறைச்சாலை.